Hello guys, welcome to Soundra Sanna. Hope you are doing good. இன்னைக்கு கிளாஸ் 4ல பேசிக் எலிமெண்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். நேற்று பேசிக் எலிமெண்ட்ஸில் ஃபுல்லாக லைன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் லைன்ஸ் பார்த்தோம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற பேசிக் எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட். ஓகேவா? டாட்ஸ் அப்படின்னு வரும்போது என்னடா டாட்டுக்கெல்லாமா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா சில டாட்ஸுமே இப்போது ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே இடத்துல தான் டாட் வைக்கிறது, ஒரே இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணணும், மூவ் பண்ணக்கூடாது. வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கோன் வரும். ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுத்து டாட்ஸ் வருதா? அது பார்க்க இப்படி இருக்குது. சில பேர் டாட் வைக்கிறேன்னு சும்மா இப்படி தடவாங்க இல்லையா, ரவுண்டு போட்டு இந்த மாதிரி கலர் பண்ணுவாங்க. இதோட பர்ஃபெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்காது. டாட்ஸ்ன்னு பார்த்தா இப்படி தான் ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுத்து டாட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அதிலே நிறையா வேரியேஷன்ஸ் ஆஃப் சைஸ் இருக்குது. செகண்டு ரவுண்டு, அதாச்சும் சர்க்கிள், இது வேணாலும் சொல்லிக்கலாம். சர்க்கிள் சில பேருக்கு கரெக்டாக போடும்போது கரெக்டான சர்க்கிளாக ஒரே ஷேப்பாக வராது. ஓகேவா? அவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுக்காக ஒரு கிராஸ் லைன் மாதிரி போட்டு அதை சுற்றி சர்க்கிள் இப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சர்க்கிள்ஸ் பொறுத்தவரை நமக்கு எல்லா மண்டேலாஸ்லேயுமே சர்க்கிள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மேஜர் ஒர்க் இருக்குது. எனக்கு சர்க்கிள்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற இடம் மண்டேலாஸ். ஸோ சர்க்கிள்ஸுமே ஒரு சைஸ்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே சர்க்கிள்ஸ் போடுங்க. இந்த மாதிரி. அடுத்தது ஆக்சுவலாக இது 5th எலிமெண்ட். நேற்று 4 லைன் வேரியேஷன்ஸ் பார்த்தோம்ல. ஸோ இது 5th எலிமெண்ட், 7, இது 7th எலிமெண்ட். ஓகே, இப்போது 7th எலிமெண்ட் டியர் ட்ராப். 7th எலிமெண்ட் டியர் ட்ராப். அடுத்தது வைன்ஸும் டியர் ட்ராப்பும் ஒரு ரிலேஷன் இருக்குது. எப்படின்னா டியர் ட்ராப் எப்படி போடுவோன்னா ஒரு டாட், இந்த டாட் வச்சோம்ல அதே மாதிரி ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட் வச்சு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரோக், இதுதான் டியர் ட்ராப். அதே மாதிரியே தான் இதுவும், ஒரு டாட் ஒரு ஸ்ட்ரோக், டாட் ஸ்ட்ரோக். புரியுதா? இதே மாதிரி இதுலேயுமே நிறைய வேரியேஷன்ஸ் சைஸில். கமா மாதிரி இருக்கா பார்க்க? ஸோ அதான். அதே மாதிரி டியர் ட்ராப்பு இது பார்க்க அப்படியே கண்ணீர் துளி அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால தான் இது
டியர் ட்ராப். வைன்ஸுக்கும் எதுக்கு ரிலேஷன் இருக்குது அப்படின்னா, இதுவுமே நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போடுவோம். ஆனால் இதில் ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு டாட், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரோக், இந்த மாதிரி. வைன்ஸ் பார்க்க ஆல்மோஸ்ட் லீஃப் மாதிரியே தான் இருக்கும். லீஃப் தான் ஆக்சுவலாக. ஒரு ஸ்ட்ரோக் எடுத்து ஒரு டாட்டு, அதுலேருந்து இன்னொரு ஸ்ட்ரோக். ஓகேவா? இது 2 டைப்பாக சொல்லித்தரேன். அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டைப்பில் நீங்கள் போடுங்க. ஓகேவா? டைப் 1, டைப் 2. ஃபர்ஸ்ட் டைப்பில் டாட் வச்சுருங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் கீழே ஒரு ஸ்ட்ரோக். தேர்ட் ஸ்டெப்பில் ஒரு டாட் வச்சு கீழே ஒரு ஸ்ட்ரோக். செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பில் மேலே ஒரு ஸ்ட்ரோக். வைன்ஸ் வந்துடுச்சா? இது ஒரு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு ஸ்ட்ரோக்கு கூடவே ஒரு டாட், தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்ட்ரோக், டாட், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரோக். ஓகேவா? இதான் 2 டைப். இந்த 2 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக் போடுங்க, வைன்ஸ் போடுங்க. ஓகேவா? ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, வைன்ஸ் எப்பயுமே ஸ்லாண்டிங்காக தான் வரும். புரியுதா? இந்த மாதிரி சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வரும். எப்பயுமே இப்படி நேராக ஃபேஸ் பண்ண மாதிரி போட வேண்டாம். இப்படி நேராக போடக்கூடாது. இது தப்பு. சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி போடணும். இந்த மாதிரி போடணும். இதுதான் கரெக்ட். ஓகேவா? இது வைன்ஸ். அடுத்த எலிமெண்ட் ஸ்ப்ரெல். இதுக்கு இன்னொரு பேர் ஜிலேபின்னு கூட சொல்லுவாங்க. இதுலேயே ஃபுல் ஸ்ப்ரெல்லும் இருக்குது, ஹாஃப் ஸ்ப்ரெல்லும் இருக்குது. 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரெல் இருக்குது. ஓகேவா? ஃபுல் ஸ்ப்ரெல் அப்படின்னு வரும்போது இந்த ஜிலேபி சுற்றி சுற்றி போடுவோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான். அப்படியே சுற்றி அப்படியே அந்த லைன் சர்க்கிளை சுற்றி சுற்றி அப்படியே கொண்டு வரணும். இந்த மாதிரி more than 2 circle, maximum 9 circle, இல்லைனா 7 to 9 circle, அவ்வளோதான் வரலாம். ஓகேவா? அதுக்கு பேர் ஃபுல் ஸ்பெல். ஆஃப் ஸ்பெல் அப்படின்னா 2 சர்க்கிள் தான் இருக்கும். வெறும் 2 ஸ்பெல் தான் வரும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. தெரியுதா? ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள், அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுதான் ஆஃப் ஸ்பெல். ஓகேவா? ஃபுல் ஸ்பெல்லில் மேக்ஸிமம் 7 to 9 சர்க்கிள்ஸ் போடலாம்.
இது 2 தான் வரணும், 2 சர்க்கிள்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் அடுத்த எலிமெண்ட் ஹம்ஸ். இந்த ஸ்பெல்ஸ் வந்து நம்ம அதிகமாக ஃப்ளாரல் டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஃபில்லிங்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது ஹம்ஸ். இந்த ஹம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பார்டருக்கு ஃப்ளாஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஹம்ஸ் வந்து மேஜர் தேவை. ஓகேவா? இது எப்படி போடுறதுனா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதில் யூ தெரியுதா? இந்த மாதிரி யூ. இதை திரும்ப திரும்ப போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுதான் ஹம்ஸ். புரியுதா? இப்போது ஹம்ஸ் வந்து சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் போடும்போது ஒரே லைனாக வராது, ஒரே சைஸாக வராது. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு லைனு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக போட்டு அந்த லைன் சைஸ்லே எல்லாமே வர மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்போது எல்லாம் அதே சைஸில் வருதா? இந்த மாதிரி. இதுலேயே இன்னொன்று இருக்குது, டபுள் ஹம்ஸ். டபுள் ஹம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதே தான் டபுளாக போடுவோம். இது சிங்கிளாக போடுறோமா? இது சிங்கிளாக போட்டோமா? அதே மாதிரியே இதுக்கு மேலே இன்னொரு ஹம்ஸ். இதுதான் டபுள் ஹம்ஸ். ஒரு லைன் போட்டு யூவை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே வந்தால் அதுதான் ஹம்ஸ். ஓகேவா? ஸ்பிரல்ன்றது ஃபுல் ஸ்பிரல், ஒரு சர்க்கிளை உள்ளேயே திரும்ப திரும்ப போட்டுகிட்டே வந்தால் அது ஃபுல் ஸ்பிரல். ஆஃப் ஸ்பிரல்ன்றது 2 சர்க்கிள் தான் இருக்கும், அது ஆஃப் ஸ்பிரல். வைன்ஸு ஒரு ஸ்ட்ரோக்கு ஒரு டாட் போட்டு இழுத்து விடணும், அது வைன்ஸ். டியர் ட்ராப்ஸு ஒரு டாட்டு ஒரு ஸ்ட்ரோக். சர்க்கிளை ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்காக ஒரு இது போட்டுட்டு அதை சுற்றி சர்க்கிள் போடணும். இதுதான் சர்க்கிள். அடுத்த எலிமெண்ட் வந்து மிக்ஸ்டு. அதாச்சு இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது சிங்கிளாக பார்த்தோமா? இப்போ அடுத்தது இது வரைக்கும் பார்த்த எலிமெண்ட்ஸுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட்டு லைன் ப்ளஸ் டாட்ஸ். அது எப்படின்னா, ஒரு லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் டாட்ஸு,
இதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்படின்னா ஒரு லைன் போட்டு அதில் டாட்ஸ், அது எந்த மாதிரி டாட்ஸ், எவ்வளோ சைஸு, எப்படி வேணும்னாலும் அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், எப்படி வச்சுருக்கேன். ஒரு லைன் போட்டு இதில் மேலே வச்சுருக்கேன். கரெக்டாக? இப்படி போடக்கூடாது. எப்படி போடணும்னா ஒரு லைன் இந்த கரெக்டாக இந்த லைனுக்கு சென்டராக வர மாதிரி போடணும். இங்கேயும் புரியுதா? இந்த மாதிரி தான் வைக்கணும். இதிலே நிறைய டைப்பு. ஒன்று சென்டர் பெருசாக வச்சுட்டு சைடு ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி. இன்னும் சிலதில் பெரிய டாட்டு, பக்கத்தில் 2 சின்ன டாட்ஸ், திருப்பியும் அதே மாதிரி பெரிய டாட்ஸ், சின்ன டாட்ஸ். இந்த மாதிரி லைன்லேயும் போடலாம், வேவ்ஸ்லேயும் போடலாம். ஓகேவா? எந்த மாதிரி டைப்பில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைனில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம சர்க்கிள்லாம் போட்டோம்ல, அதே மாதிரி சர்க்கிள் யூஸ் பண்ணியும் போடலாம். சர்க்கிள் ப்ளஸ் டாட்ஸ், சர்க்கிள் போட்டு டாட்ஸு சுற்றி. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள், அதில் சுற்றி நமக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி டாட்ஸ். இந்த இது வந்து அதிகமாக ரிங்கு டைப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இது யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த வெட்டிங்க்கெலாம் பார்க்கும்போது ரிங் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கெலாம் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒன்று. அடுத்து இப்போது லைன்ஸ் ப்ளஸ் டியர் ட்ராப். எப்படின்னா லைன் போட்டு டியர் ட்ராப், இந்த மாதிரி. நாம் இப்போ தனியாக டியர் ட்ராப்ஸ் போட்டல, அதை கூட லைனில் சேர்த்து போடணும். ஒரு லைன் போட்டு அதே மாதிரி டியர் ட்ராப்ஸ், டாட் போட்டு ஒரு ஸ்ட்ரோக், டாட் போட்டு ஒரு ஸ்ட்ரோக்.
இது நீங்கள் போட போட நல்லா வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் பெல்ட் டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பெல்ட் டிசைனுக்கு, அப்புறம் ஃபிங்கர் டிசைன்ஸ், அதையே ஒரு லீஃப் டைப்பாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி அடுத்தது லைன்ஸ் வித் வைன்ஸ். டபுள் லைன் யூஸ் பண்ணியும் போடலாம், சிங்கிள் லைன்லேயுமே போடலாம். நான் இன்றைக்கி டபுள் லைனில் போடுறேன். நீங்கள் சிங்கிள் லைன்லேயும் போடுங்க, டபுள் லைன்லையுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? வைன்ஸ் எப்படி போட சொன்னால், ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு டாட்டு, ஒரு ஸ்ட்ரோக், கீழே ஸ்ட்ரோக்கு, டாட், திரும்பி மேலே ஒரு ஸ்ட்ரோக். இது பார்க்க லீஃப் மாதிரியே இருக்குல்ல. இந்த வைன்ஸ் எல்லாமே ஸ்லாண்டிங்காக சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி தான் போடணும். நேராக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இது ஸ்டார்டிங்லேயே சின்ன சின்னதாக போட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் போடும்போது அப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சின்ன சின்ன பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் லைன்ஸ் வித் வைன்ஸ் ட்ரை பண்ணும். அடுத்தது இன்னொரு எலிமெண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை சொல்கிறேன். ஸ்பைரல். ஸ்பைரல்லாம் அதிகமாக நம்ம ஃப்ளவர்க்கோட இந்த ஃப்ளோரல் டிசைனுக்கு ப்ளஸ் நெகட்டிவ் ஃபில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஸ்பைரல். ஓகேவா? இப்படி தான் ஸ்பைரல் போடணும். இது அதிகமாக நெகட்டிவ் ஃபில்லிங்க்கு, மண்டலா டிசைனில் உள்ள ஃபில் பண்ணுறதுக்கு, ஃப்ளோரல் டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பார்க்கவே. ஸ்டார்ட் அப் டிசைனுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுலேயே ஃபேன்சி ஸ்பைரல் இருக்குது. ஸ்பைரல்லையே ஃபேன்சி ஸ்பைரல் டிசைன். அது எப்படின்னா இதே தான், பட் ஒரு மாங்காய் பிஞ்சு மாதிரி வரும். இப்படி போட்டு ஓகேவா, ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு சர்க்கிள்.
இது பார்க்க அப்படியே மாங்காய் பிஞ்சு மாதிரி இல்லை, அதே மாதிரி தான். இதுவுமே பெல்ட் டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இது ஃபேன்சி ஸ்பைரல். அடுத்து ஸ்வர்ல் வித் ஹம்ஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்வெல் போட்டு நடுவில் டாட் வச்சு சுற்றி ஹம்ஸ். ஓகேவா? திரும்ப சொல்கிறேன். ஒரு ஸ்ப்ரில் போட்டு ஒரு டாட்டோட ஃபில் பண்ணிட்டு ஒரு மார்ஜின் மாதிரி 4 இது போட்டு அதை சுற்றி அப்படியே போடுங்க. அது பார்க்க ஒரு ஈவனாக வரும். ஓகேவா? ஓகேவா? இது மாதிரி இதுதான் பேசிக் எலிமெண்ட்ஸ். இது நார்மலாக ஃப்ளவர்ஸ்க்கு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் பேசிக் எலிமெண்ட்ஸ். இதிலே இந்த ஹம்ஸை சுற்றி ஒரு டாட்ஸ் வச்சா ஒரு பேசிக் ஃப்ளவராக ஆகும். அதுவும் ஒரு டிசைனாக இருக்கும். இங்கே ஸ்பேஸ் இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி டாட்ஸ் வச்சுட்டா முடிஞ்சிடும். இப்போது நான் ரெகுலராக போடுறதுனால நான் மட்டும் இது பண்ணாமல் போடுறேன். பட் நீங்கள் போடும்போது நடுவில் டாட் வச்சுக்கிட்டு ஒரு மார்ஜின் மாதிரி 4 சைடு போட்டு ஹம்ஸ் போடுங்க. ஓகேவா? அப்போது ஒரு ஈவனாக வரும், உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி டாட்ஸ் வைக்கிறதுமே அதே மாதிரியே வைங்க. ஃபர்ஸ்ட்டு 4 அப் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட் வச்சுட்டு அதுக்கு மிடில் ஒன்று சென்டராக ஒரே ஈவனாக வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ஹோம்ஒர்க் இதுதான். ஓகேவா? ஆனால் இதை எப்படி போடணும் அப்படின்னா, இதான் ஒரு ஷீட் இருக்குது. ஓகேவா? இந்த ஷீட்டில் ஒரு A4 ஷீட்டு பாதி, இந்த ஷீட்டில் பாதி அளவுக்கு டாட்ஸ் ஃபுல்லாக, நிறைய சைஸஸ் ஆஃப் டாட்ஸு எல்லாம் ஃபுல்லாக. இப்போ பெரிய டாட்ஸ் போகிறீங்கன்னா அதே பெரிய டாட்ஸ் ஃபுல்லாக, அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன டாட்ஸ் அதே சைஸில் ஃபுல்லாக, அதை விட இன்னும் சின்னது, அந்த மாதிரி இது ஃபுல்லாக டாட்ஸ். இங்கே அடுத்த ஆஃபில் ஃபுல்லாக ரவுண்டு, அதே மாதிரி பெரிய ரவுண்டு ஒரே இது, அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னது. இந்த ரோ ஃபுல்லாக ஒரே சைஸு, அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னது, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்த ஷீட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃபு டியர் ட்ராப்ஸ்.
இதே மாதிரி தான். இது ஃபுல்லாக டியர் ட்ராப்ஸ், இது ஃபுல்லாக வைன்ஸ். இப்போது அடுத்த ஷீட்டில் மேலே ஃபுல்லாக ஃபுல் ஸ்ப்ரெல், கீழே ஃபுல்லாக ஹாஃப் ஸ்ப்ரெல். ஓகேவா? மேலே ஃபுல்லாக ஒரே ஃபுல் ஸ்ப்ரெல், கீழே ஃபுல்லாக ஹாஃப் ஸ்ப்ரெல். அடுத்த ஷீட் மேலே ஃபுல்லாக சிங்கிள் ஹம்ப், அதாச்சும் ஒரு லைன் சிங்கிள் ஹம்ப் போடணும். கீழே டபுள் ஹம்ப், ஒரு லைன் ஒரு ஹம்ப் போடுறீங்கன்னா திரும்பியும் அதில் இன்னொரு ஹம்ப். இந்த மாதிரி 4 ஷீட்டில் இந்த ஹம்ப்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி போட்டுருங்க. இதுக்கு கீழே வர்றதெல்லாம் இப்போ இதெல்லாமே இருக்குல்ல, இந்த இதெல்லாமே இந்த ஆஃபாக போடுறதுமே இப்போ இதுலேயே ஆஃப் பிரிச்சிட்றீங்கன்னு, இந்த ஒரு ஷீட்டில் ஆஃப் பிரிக்கிறீங்கன்னா இந்த ஷீட்டில் பாக்ஸு அதாச்சும் ஒரு 3 இல்லை 4 ரோ வர மாதிரி. அதே மாதிரி இங்கே ஒரு இப்போது இது வந்து A3 ஷீட். ஓகேவா? இந்த A3 ஷீட்டில் பாதியாக பிரித்தா எப்படியும் டாப்பில் 3 ரோ வரும், அதே மாதிரி கீழேயும் 3 ரோ வரும். அந்த மாதிரி நீங்கள் A4 ஷீட் வச்சுருக்கீங்கன்னா அதர் டாப்பில் 2 ரோ வரும்னு நினைக்கிறேன், கீழே பாட்டமில் 2 ரோ வரும். ஸோ அந்த மாதிரி ரோவாக பாக்ஸ் போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா காலம் வந்து கண்டிப்பாக 4 காலம்ஸ் வரும். அந்த மாதிரி பிரித்து பாக்ஸ் போட்டு அது உள்ள வரைங்க. ஓகேவா? அதுக்குள்ள டாட்ஸு, இப்போ பாக்ஸ் போட்டிங்கன்னா டாட்ஸ் இந்த மாதிரி. அதே மாதிரி பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே பெரிய ரவுண்டு, இப்போது ஒரு பாக்ஸில் பெரிய ரவுண்டு ஃபுல்லாக பெரிய ரவுண்டு போடுங்க. அடுத்த பாக்ஸில் அதை விட சின்ன ரவுண்டு, அதுக்கடுத்த பாக்ஸில் அதை விட சின்ன ரவுண்டு. அந்த மாதிரி வைன்ஸுமே அதே மாதிரி பாக்ஸுள்ள போடுங்க ஃபுல்லாக. டியர் ட்ராப்ஸ் வைன்ஸும் அதே மாதிரி ஃபுல்லாகவே பாக்ஸில். ஸ்ப்ரெல்லுமே அதே மாதிரியே பாதி பாக்ஸாக, ஏன்னா பாக்ஸாக போட்டிங்கன்னா அது பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக லாஸ்ட்டாக நான் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு கடைசியாக நான் வந்து சப்மிஷன் கேட்பேன். அந்த சப்மிஷனுக்கு இது எல்லாமே அழகாக நீட்டாக ஒரு நோட், ட்ராயிங் நோட்லையோ இல்லை A4 ஷீட்டையோ பைண்டிங் பண்ண சொல்லுவேன். இப்போ ட்ராயிங் நோட்லேயே வரைஞ்சிங்கன்னா அது பைண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதை அப்போ திரும்பவும் வரைகிறதுக்கு பதில் இப்போலேருந்தே நீங்கள் ஒரு ட்ராயிங் புக்கில் வரைஞ்சிருங்க, இல்லை A4 ஷீட்டில் வரைஞ்சாலும் ஓகே. அதில் நீட்டாக அதே இந்த மாதிரி இப்போ இதான் ட்ராயிங் புக்குனா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸு ஒரு இதிலே 4 காலம் வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு இது வந்து A4 ஷீட்டுக்கு இவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். போட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃபில் ஃபுல்லாக ஒரு பெரிய சைஸ் சர்க்கிள், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் சர்க்கிள், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் சர்க்கிள், அதை விட இன்னும் சின்ன சைஸ் சர்க்கிள். அதே மாதிரியே இங்கேயுமே சர்க்கிள்ஸ். இது ஃபுல்லாக ரவுண்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக. அதே மாதிரி செகண்டில் டாட்டு, பெரிய டாட்டு சின்ன டாட் அந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி இந்த 4மே போட்டிங்களா, இதெல்லாம் இப்படி போட்டுக்கோங்க. அந்த ஹம்ஸ் வரைக்குமே இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே
2 எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் இதே மாதிரியே பாக்ஸ் போட்டு, பட் எல்லாமே ஒரு பாக்ஸ் இல்லைன்னா 2 பாக்ஸ், அதாச்சும் இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு 1 2 3 4 ஷீட் வருமா இந்த ஸ்டார்டிங்கில் போட்ட எலிமெண்ட்ஸு. அதுக்கடுத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அந்த A4 ஷீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக பிரிச்சுட்டு, இதில் ஃபஸ்ட்டு லைன் வித் டாட் அப்படின்னா அதை இந்த ரோ ஃபுல்லாக லைன் ப்ளஸ் டாட்ஸ். அடுத்த எலிமெண்ட் இங்கே சர்க்கிள் ப்ளஸ் டாட்ஸ். அடுத்த ரோவில் லைன்ஸ் ப்ளஸ் டியர் ட்ராப். அடுத்ததில் லைன்ஸ் ப்ளஸ் வைன்ஸ். இது சிங்கிள் லைன், ஓகேவா. அடுத்தது டபுள் லைன் ப்ளஸ் வைன்ஸு போடுங்க. அப்புறம் ஸ்பைரல், அது இந்த ஒரு ரோ ஃபுல்லாக. அதே மாதிரி இப்போ ஒரு பேஜில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்னதாக பாக்ஸ் போட்டுறக்கூடாது. இப்போ இந்த A3 நான் வச்சுருக்கிறது A3 ஷீட்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாக்ஸ் வரும். அந்த மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாக்ஸ் வரும். இந்த மாதிரி சைஸில் கண்டிப்பாக இருக்கணும் ஒன்றும். அந்த மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி சொன்னது, அடுத்த ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் போட்ட அந்த எலிமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட்ஸில் ஃபேன்சி ஸ்பைரல், அது ஒரு ரோ ஃபுல்லாக. அடுத்ததில் ஸ்வர்ல் ப்ளஸ் ஹம்ஸ் ப்ளஸ் டாட்ஸ், இது அடுத்த ஒரு ரோ ஃபுல்லாக. ஓகேவா. இந்த மாதிரி தான் கீழே இருக்கிற 2-3 சேர்த்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போட்டால் போதும், ஒரு ரோ போட்டால் போதும். ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், ஒரு ரோவில் 4 பாக்ஸ் இல்லைனா மினிமம் 3 பாக்ஸாக தான் இருக்கணும். சைஸு ரொம்ப குட்டியாக போடக்கூடாது, மாட்ரேட்டாக ஒரு இதுக்கும் கரெக்டாக இருக்கணும் எல்லாமே ஒரு ஷீட்டில், ஓகேவா. அந்த மாதிரி போடுங்க. நீங்கள் இப்போலேருந்தே நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரைய வேண்டாம். அதனால் சொல்கிறேன், ஓகேவா. இப்போலேருந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறது அதே மாதிரியே பண்ணுங்கள். லைன்ஸுமே அதே மாதிரியே தான். அந்த 15 ஷீட்ஸ் வரும்னு சொன்னல, ஓகே. அதே மாதிரி 15 ஷீட்ஸ் ஒரு ஷீட்ஸில் வரைஞ்சி ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுவுமே ஸ்டார்டிங் 5 to 10 எலிமெண்ட்ஸ் இதில் டோட்டலாக 4 ஷீட்ஸ் வரும். அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற 11 to 17th எலிமெண்ட்ஸ் வரைக்கும் அடுத்தது இந்த மாதிரி அது ஒரு ஷீட்டில் எவ்வளோ வருதோ, பட் இந்த மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு எலிமெண்ட்ஸ், இந்த லைன் வித் டாட். அடுத்த ரோ ஃபுல்லாக சர்க்கிள் வித் டாட். அடுத்த ரோ ஃபுல்லாக லைன் ப்ளஸ் டியர் ட்ராப்ஸ். அந்த மாதிரி அந்த ஒரு ரோவில் 4 பாக்ஸ் வந்தாலும் ஓகே, 3 பாக்ஸ் வந்தாலும் ஓகே. ஆனால் 3 பாக்ஸ் இல்லைனா மினிமம் 3 பாக்ஸ் இருக்கணும், இல்லையா 4 பாக்ஸ். சைஸு ரொம்ப சின்னதாக இருக்கவே கூடாது, ஓகேவா. கரெக்டான சைஸில் பார்த்து போடுங்க. இந்த மாதிரி போட்டு எனக்கு இன்றைக்கான ஹோம்ஒர்க் பண்ணி கொடுங்க, ஓகேவா. மேஜராக தேவைப்படுற எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நாளைக்கு நம்ம பார்டர்ஸ் பார்க்கலாம், ஓகேவா. நிறையா டைப் ஆஃப் பார்டர்ஸ் நான் சொல்கிறேன், அதையுமே நீங்கள் போடலாம். ஓகே காய்ஸ், பாய்.